விஜய் வந்து அன்னைக்கு தைப்பூசத்துக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு, எப்படி சார் பாக்குறீங்க? அண்ணா எங்க வீட்டில் இருக்கிற அக்கா வாழ்த்து தெரிவிச்சாங்க, தோட்டத்தில் வேலை பார்க்குற அண்ணன் வாழ்த்து தெரிவிச்சாங்க. அதில் விஜய் அவர் வாழ்த்து தெரிவிச்சா மட்டும் பெருசா? லட்சக்கணக்கான மக்கள் மண்டி போட்டு பழனி மலை மேலே ஏறுறாங்க, 48 நாள் விரதம் இருந்து ஏறுறாங்க, மண் சோறு சாப்பிட்றாங்க, ரோட்டில் அங்க பிரதட்சணை, தார் ரோட்டில் அங்க பிரதட்சணை பண்றாங்க. கொஞ்சம் அவங்களையும் பார்க்கணும் இல்லைங்கண்ணா. விஐபி ஒருத்தர் வாழ்த்து தெரிவிச்சனால அது எப்படி வந்து இதுக்கு ஒரு சிறப்பா? வாழ்த்து தெரிவிச்சது சந்தோஷம். அதே போல சாதாரண மனிதர்களும் எந்தவித பிரதிபலனும் இல்லாம அவர்களும் முருகப்பெருமானுக்காக வரும்பொழுது எத்தனை ஆயிரம் மக்களை பார்க்கிறோம், அவங்களும் வாழ்த்து சொல்றாங்க. அதனால் என்னை பொறுத்தவரை ஒரு பெரிய எழுச்சியோடு மக்கள் கோவிலுக்கு முருகப்பெருமானை தரிசிக்க வர ஆரம்பித்திருக்கின்றார்கள். அது அடிப்படையில் பெரிய மகிழ்ச்சி. அதனால் வருகின்ற காலத்துல அடிப்படை வசதிகள் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு அரசுக்கு நான் தாழ்மையான வேண்டுகோள் வைக்கிறேங்க. அண்ணா குழந்தைகள் மயக்கம் போட்டு விழுந்தாங்க, போற வழியில வந்து பேசிக் ஃபர்ஸ்ட் எய்டு ஃபெசிலிட்டி ப்ராப்ளம். அதே நேரத்தில் வருகின்ற பாதை தாராபுரத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் எப்படி நடந்து வர்றாங்கன்னு பாருங்கள். பாதையெல்லாம் சுத்தப்படுத்தாமல் ரோட்டு மேலே சைடில் எப்படி நடந்து வர்றாங்க. எங்கேயாச்சும் டாய்லெட் போகணுன்னா ஒதுக்குப்புறத்தில் ஒரு பெண் எங்கே ஒதுங்குவாங்க? நம்ம பெருசாக கேட்கலீங்கண்ணா. கோவிலுக்கு வெளியே 15 கிலோமீட்டர் நடந்து வர்றவங்க இருக்காங்க, 15 கிலோமீட்டருக்கு ஒரு டாய்லெட் கட்டி கொடுங்க, 15 கிலோமீட்டர் அங்கங்கே தண்ணி வசதி பண்ணி கொடுங்க. ஏன்னா இத்தனை பக்தாதிகள் பணம் கொடுக்குறாங்க, அந்த பணம் எங்க போகுதுன்னு தான் நம்ம கேட்கிறோம். நான் சொல்வது அடிப்படை இங்க மட்டும் இல்லை, திருப்பரங்குன்றத்தில் கூட்டம், திருச்செந்தூர்ல கட்டுக்கடங்காத கூட்டம், சுவாமி மலையில கூட்டம், 6 படை மருதமலை 7 படையிலும் இன்னைக்கு வந்து அற்புதமான கூட்டம். சின்ன முருகன் கோவில் ஊர் எல்லையில் இருக்கு, அங்கேயும் கூட்டம். அதனால் அரசு விழித்து கொண்டு வேலை பார்க்கணும். முருகப்பெருமானை பழி வாங்குவதற்காக நான் வசதி செய்ய மாட்டேன் என்று அரசு சொன்னால் அதை எப்பொழுதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்.